ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான். குழந்தைங்களுக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சிக்கன் பர்கர் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு தான் இதுவும் இருக்கும். வாங்க இதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிக்கன் பர்கருக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து சிக்கன் எடுத்துக்கோங்க, போன்லெஸ் சிக்கனை எடுத்துக்கோங்க, பட்டர், பிரெட் கிரம்ஸ், மயனைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சீஸ், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, வினிகர், சோயா சாஸ், சில்லி சாஸ், தக்காளி, வெங்காயம், பன், முட்டை, முட்டைக்கோஸ், பிரெட். இப்போ இந்த பொருள் எல்லாம் பயன்படுத்தி சிக்கன் பர்கர் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ மிக்சியில் வந்து சிக்கன், அப்புறம் பிரெட், அப்புறம் ஒரு முட்டை, சோயா சாஸ், வினிகர், chilli sauce, chilli flakes, pepper தூள், தேவையான அளவு உப்பு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் இப்போ வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு திக்கான பேனை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ நான் வந்து பட்டர் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து நம்ம அந்த சிக்கன் பேட்டி இருக்குல்ல, அது வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த பட்டர் உருகினோன்னே நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணிவிட்டு தட்டிட்டு, ஆக்சுவலாக எப்படி சொல்கிறதுனா ஒரு வடை மாதிரி தட்டிட்டு அந்த பிரெட் கிரம்ஸை ரெண்டு சைடும் அப்படியே டிப் பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து அப்படியே டோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இப்படி தட்டிக்கோங்க, எண்ணெயை கையில் தடவிக்கோங்க, ஸோ ஒட்டாமல் வரும். இப்போ இதில் வந்து பிரெட் கிரம்ஸ் இருக்கு இல்லையா, அதை இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துட்டு ரெண்டு சைடும் நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து பேனில் போட்டுடலாம். இன்னொன்று செஞ்சுட்டு நான் காட்டுறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது ஒரு சைடு நல்லா கலர் மாறி வரும், நல்லா ப்ரௌன் கலராக கோல்டன் கலராக வரும். அதுக்கப்புறம் அடுத்த சைடு நம்ம திருப்பி போடலாம். கொஞ்சம் திக்கான பேனாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த சிக்கன் எல்லாமே நம்ம பச்சையாக தானே அரைச்சி போடுறோம், அதனால் அது நல்லா வேகணும்.
அதனால் கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. லேசான பாத்திரம்னா உங்களுக்கு சீக்கிரம் கருகிரும். அதனால் கொஞ்சம் திக்கான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடும் நல்லா இதே மாதிரி கோல்டன் கலராக மாறட்டும். மாறினதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் பேட்டி ரெடி ஆகிடும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சூப்பராக இதாகிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம சிக்கன் பேட்டி. இப்போ பர்கர் எப்படி அசம்பிள் பண்ணுறதுங்கிறத நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ பன்னை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மயோனைஸில் அந்த முட்டைக்கோசையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு அவ்வளோ அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு சிக்கன் பேட்டி எடுத்து இப்படி அசம்பிள் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு தக்காளி அப்புறம் வெங்காயம் வச்சுட்டு இப்போ இது மேலே சீஸ் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் அதை தவாவில் இப்படி வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சிக்கன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸி தான். அந்த சிக்கன் பேட்டி செஞ்சுட்டா போதும், நமக்கு சிக்கன் பர்கர் ரொம்ப ஈஸியாகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.